நாமத்தினால உங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லுகிற இந்த ஆண்டவராகிய இயேசு உங்க வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒருவர். நீங்க எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு நண்பர்களை எவ்வளவு பெரிய மனிதர்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒரு சின்ன வேதத்துல ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல கவனிங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு தெருவிலே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த தெருவிலே ஒரு குருட்டாய், அதாவது பார்வையற்ற ஒருவன் அந்த தெருவில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டே இருக்கிறான். இந்த பக்கம் கூட்டமா போன உடனே அந்த பிச்சை கேட்கிற அந்த பார்வையற்ற சகோதரன் கேட்கிறான், என்னப்பா ஒரே கூட்டமா இருக்குது, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு பிறகு ஒருத்தர் சொல்றான், இயேசு அப்படின்ற ஒருத்தர் இந்த வழியா போறாரு, ஜனங்கள் எல்லாம் கூட்டமா இருக்குது. இந்த குருட இந்த பார்வையற்றவன் ஒரு நாள் முன்னாடி இந்த இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த இயேசு ரொம்ப நல்லவரு, கண்டு தெரியாதவங்க எல்லாம் தெரிய வைக்கிறாரு, காது கேட்காதவங்க எல்லாம் கேட்க வைக்கிறாரு, செத்து போன ஒருத்தர் உயிரோட எழுப்புறாருன்னு இந்த குருடன் ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த வழியில உட்கார்ந்து இந்த குருடன் வாயை திறந்து ரொம்ப சத்தமா பேசுறான், இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறான். நல்லா கவனிங்க. ஜனம் ஜேஜேன்னு கூட்டும் போது எவ்வளவு ஜனங்க போறாங்கன்னு அவனுக்கு தெரியாது, இயேசு எவ்வளவு தூரத்தில் இருக்காருன்னு அவருக்கு தெரியாது, என்ன இங்க நடக்குதுன்னே தெரியாது. தன்னுடைய நிலைமையை அறிந்து தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து இந்த குருடன் இயேசுவே எனக்கு இறங்கும் கூப்பிடுறான். நல்லா கவனிங்க. இவன் கூப்பிடுற போது இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை கூப்பிடாதபடி அகற்றினார்கள். ஏய் சுமாரு, எதுக்காக கத்திட்டே இருக்கிற? அந்த இயேசு கிட்ட பணம் பொருள் எல்லாம் எதுவுமே இல்லை, எதுக்கு நீ கேட்டுட்டே இருக்கிற? அவரை கூப்பிட்டா கூட உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் திட்டுறாங்க. உடனே இந்த மனுஷன் பைபிள்ல வார்த்தை சொல்லுது, அவன் கூப்பிட்டதை விட இன்னும் அதிகமா கூப்பிட்டானா சத்தமா, இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டானா. நல்லா கவனிங்க. இந்த சத்தம் இயேசுடைய காதுல விழுந்த உடனே பைபிள் சொல்லுது, இயேசு அங்கே நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் அன்பு மக்களே, உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை, உங்க வாழ்க்கையில போராட்டம், உங்க வாழ்க்கையில் நின்ற இந்த இயேசு பத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்களே, இவர் எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல போய் இவரை கூப்பிடணும் அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசுவே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களை தேடி இயேசு வருவார். உங்களுடைய பிரச்சனையை என்னன்னு கேட்பார். இயேசு அங்க நின்ற உடனே அந்த குருடனை கூட்டணும் சொல்றார். நல்லா கவனிங்க. அந்த குருடன் அருகில வந்தா இயேசு அந்த குருடனுடைய குருட்டுத்தன்மையை மாற்றி அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடத்துல உங்க கஷ்டத்தை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா இயேசு உங்களை தேடி வருவார். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஐயா, என் கஷ்டத்தை எவ்வளவுதான் நான் சொல்லிட்டே இருக்கிறது, யாருக்கிட்ட தான் சொல்றது, என் கஷ்டம் எப்படிதான் தீரும் அப்படின்னு தெரியல நீங்க யோசிக்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க கூப்பிடுகிற சத்தம் மேல இருக்கிற அந்த கடவுளுக்கு கேட்டுச்சுன்னா அன்றைக்கே உன் பிரச்சனை எல்லாம் இமிடியேட்டா மாறிடும். ஒருவேளை கஷ்டத்தோட துன்பத்தோட இருக்கிறீங்களா, உங்க மனசுக்குள்ள இருந்து உண்மையாய் அவரை பார்த்து, கடவுளே இங்க வந்து பேசிட்டு போனாங்க, அந்த கடவுளை நான் நோக்கி கூப்பிடுறேன், என் பிரச்சனையெல்லாம் மாத்துங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இமிடியேட்டா உடனே இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு இருக்கிற வியாதிகளை நீக்குவார், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீக்குவார், உங்களுக்கு இருக்கிற கவலைகளை நீக்கி அவர் உங்களுக்கு ரட்சிப்பு தருவார். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, அம்மா வர சிஸ்டமா எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.